5 வருஷத்துல நம்ம வாழ்க்கை மாறணும். 5 மாசத்துல என் வாழ்க்கை மாறணும். 5 மாசம் அல்ல 5 நாள்ல என் வாழ்க்கை மாறணும். அப்படி மாறணும்னா நான் என்ன பண்ணணும்? சில பேர் அப்படி இருக்கிறோம். சில பேர்லாம் மாறணும். 50 வருஷம்னாலும் அதே நிலைமையில இருக்கக்கூடாது. நம்ம 5 வருஷத்துல நம்ம வாழ்க்கை மாறணும். ஆமே 5 வருஷத்துல இல்ல 5 மாசத்துல என் வாழ்க்கை மாறணும். 5 மாசம் அல்ல 5 நாள்ல என் வாழ்க்கை மாறணும். அப்படி மாறணும்னா நான் என்ன பண்ணணும்? தேவனுடைய பாதத்துல என்னை அர்ப்பணிக்கணும். கடவுளுடைய பயம் இருக்குது அப்படின்னா ஜெபம் இருக்குங்க. ஜெபம் இருக்குமானால் நல்வாழ்க்கை இருக்கும். நல்வாழ்க்கை இருக்குமானால் பிறரை மதிக்க வைக்கும், பிறரை கனம் பண்ண வைக்கும், பிறரை உயர்வா எண்ண வைக்கும், பிறரோட ஐக்கியம் கொள்ள வைக்கும், பிறரை நேசிக்க வைக்கும், பிறருக்கு கொடுக்க வைக்கும், பிறரை என்ன பண்ண தாங்க வைக்கும், பிறருக்காக கண்ணீர் வடிக்க வைக்கும், பிறருக்காக வாழ வைக்கும். தேவனோடு யார் அதிகமா நெருங்குகிறார்களோ, பழகுகிறார்களோ, யார் தேவனுக்காக வாழுகிறார்களோ, தேவனை கனம் பண்ணுகிறார்களோ, தேவனை மகிமைப்படுத்துகிறார்களோ, அந்த வசனத்திற்கு யார் முதலிடம் கொடுத்து வசனத்தை தேடுகிறார்களோ, வசனத்தை கேட்கிறார்களோ, அவர்களோடு உங்க ஐக்கியத்தை வச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஒரு அற்புதமான வாழ்க்கையை கர்த்தர் உண்டாக்குவார். ஒரு மகத்துவமான வாழ்க்கையை கர்த்தர் உண்டாக்குவார். பாருங்க, நீங்க ஆண்டவருக்கு தான் அடிமை, நீங்க ஆண்டவருடைய பிள்ளை. ஏன்னா இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமே, உங்க மனவேதனையை இயேசு அறிஞ்சிருக்கிறார். உங்களுக்கு நல்வாழ்வை தரும்படி இயேசு வந்திருக்கிறாரு. எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாருங்க? ஆண்டவர் உன்னதமான சிங்காசனத்தை விட்டு இறங்கி இந்த பூமிக்கே வந்தாருன்னா நீங்களும் நானும் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. நல்லா இருக்க முடியும். இயேசு இந்த பூமிக்கு வந்தாருங்க. விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார்.